ஹாய், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு கப்பி ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். நான் ப்ரீட் பண்ண போகிறது பிளாட்டினம் ரெட் டம்போயர் ஃபிஷ்ஷஸ். நான் ஏற்கனவே ப்ரீடிங் போட ஃபிஷ்ஷஸை பிடிச்சாச்சு, நான் காட்டுறேன். நான் இப்போ ஃபிஷ்ஷஸை பிடிச்சிட்டேன். இந்த ஃபிஷ்ஷஸை தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். ஒரு மேல் 3 ஃபீமேல். இந்த ரேஷியோவில் விட்டால் நம்ம நிறைய ஃப்ரைஸ்க்காக பார்த்தலாம். நான் இதை எடுத்துகிட்டு டப் செட் பண்ணியிருக்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நான் இந்த இடத்துல தான் டப் செட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே செட் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே யூஸ் பண்ண தண்ணி, அதனால நான் பிடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள தண்ணியை எடுத்துடணும். நான் இந்த தொட்டிலேருந்து தண்ணி எடுத்தேன். நான் இந்த தொட்டியிலேருந்து தான் தண்ணி எடுத்தேன். இது நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி, அதனால் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த இதில் தான் ப்ரீடிங் பண்ண போகிறோம். கண்டிஷன் செட் ஆகிறதுக்காண்டி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ண போகிறோம். 4 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம 4 ஃபிஷ்ஷஸ்ஸு. ஒன்று நார்மல் வெரைட்டி தான், பட் டம்போயராக இருந்ததுனால நான் இதையும் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மீன் தான் நான் சொன்னது. ஸோ நம்ம இந்த 4 தான் ப்ரீடிங் செட் பண்ணியிருக்கோம். டே 1, டே 2, டே 3லாம் உங்களுக்கு டியூஸ்டே இல்லைன்னா வெட்னஸ்டே அப்லோட் ஆகும். ஆனால் நான் ஏற்கனவே ரெக்கார்டிங்லாம் முடிச்சு தான் வச்சுருப்பேன். நான் அன்றைக்கி ரெக்கார்ட் ஆகும். நாம் இப்போ கொஞ்சம் டக்வீட் மட்டும் போட்டு விட்டுக்கலாம். ஃபாக்ஸ்டைல் போடலான்னு சொல்லி ஃபாக்ஸ்டைல் போடலான்னு என்கிட்ட ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் இல்லை இப்போதைக்கு. அதனால் நான் இதை ஒருத்தைக்கு ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே கப்பி ஃபிஷ் நிறைய இருக்குது. இது எல்லாமே இது போன பேட்சில் உள்ளது. ஏற்கனவே ஒரு இது எடுத்தாச்சு. இப்போ அடுத்த டைம் ப்ரீடிங் போட போகிறோம். இது வெரைட்டி ஆஃப் கப்பீஸு. அதெல்லாம் நம்ம நார்மல் டைப்பு நார்மல் கப்பீஸ். பேர் 20 ருபீஸ் வரலாம், அந்த மாதிரி உள்ளது. இது பேர் 60 ருபீஸு. நான் மணக்குடி அந்த சைடில் இருக்கக்கூடிய ஜே ஃபிஷ் ஃபார்மில் தான் வாங்கினேன். என் டைப் இது ஒரு 8 மந்த்ஸாக இருக்குது. ஸோ நான் இதை ப்ரீடிங் விட்டுட்டு, இதுக்கு முன்னாடி நான் குட்டியாக வாங்கிட்டு வந்தது. இது நல்லா பெருசாக இருக்குது, அதனால் ப்ரீடிங் போட்டுட்டு. இப்போ நான் ஹைடிங் ஸ்பேஸ்க்காண்டி என்கிட்ட ஃபாக்ஸ்டைல் இல்லாதனால நான் இதுக்குள்ளாடி கலர் ஸ்டோன்ஸ் போட்டு, இந்த டப்பாக்குள்ளாடி கலர் ஸ்டோன்ஸ் போட்டு நான் ஸ்பெட்ஸ்க்கு உள்ளாடி இப்படி வச்சுட்டா போதும். அது பாட்டுக்கு இருந்துக்கிடும். குட்டி போட்டாலும் இதுக்குள்ளாடி ஹைட் ஆகிக்கிடும். நான் டெய்லி பார்க்க தான் செய்வேன். அந்த நேரம் குட்டி போட்டிருந்தோன்னா நான் எடுத்துக்கிடுவேன். இன்னையோட வீடியோ இவ்வளோதான். இனிமேல் அடுத்த வீடியோ டியூஸ்டே இல்லைனா வெட்னஸ்டே வரும். அது வரைக்கும் இன்னைக்கெல்லாம் போட முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.